வர்த்தமான் பரிவார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லா பொருளும் கொடுத்து எல்லா தலைக்கும் சாப்பாடு வந்து சந்தை இடம் ஒன்று வேறு யாரும் இட்டு போனதான் எனக்கு தெரியல. ஏன்னா இட்டு போயிருக்காங்க ஃப்ரீயாக தான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இட்டு போனாங்க. அவங்களை குறை சொல்ல விரும்புகிறேன். நான் முடிஞ்சிட்டு கூட இவர் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு இட்டு போகிறாரு. இதை வந்து நம்ம நல்லபடியாக பண்ணி முடித்தோம்னா கண்டிப்பாக வருடம் இட்டு முறை இன்க்ரீஸ் பண்ணி போனாங்க. தனிப்பட்ட முறையும் பேசியிருக்காரு. சுரேஷ் நாங்கள் எல்லாமே மீட்டிங்கில் பேசுகிறோம். அதனால் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், தயவுசெய்து எனக்கு சொல்லலை உனக்கு சொல்லலை அப்படின்ற வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த குரூப் இருக்குங்களா, அந்த குரூப்பில் பார்த்து இது இன்னைக்கு டேட்லேருந்து இது முன்னே விட்டுருங்க. இன்னைக்கு டேட்லேருந்து போயிட்டு வரணும். நாங்கள் யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டோம். அந்த குரூப்பில் பார்த்து நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுங்க என்ன நான் நடக்குதுன்றது. அது யாரை கேட்பீங்கன்னு தெரியாது. இல்லைன்னா உங்கள் நம்பரை சொல்லுங்கள், நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் எனக்கு சொல்லலைங்க, ஏன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, சொல்லவும் முடியாது. அதனால் எல்லாரும் பார்த்து ஆனால் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க கேட்டு என்ன நடக்குது டெய்லி ஏமா நீங்கள் எதுனாலும் சொல்லுமான்னு சொல்லி ஒத்து தெரிஞ்சிங்க. இன்க்ளூடிங் நாங்கள் போகிற வரவரோட திடீர்னு எங்கள் லஞ்சு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றது 1000 ரூபா போடுவோம். பார்த்துட்டு 1 மணிக்கு இல்லையா 2 மணிக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் எவ்வளோ நல்லா இருந்தோ அப்படிதான் அந்த குரூப் வந்து முடியும். அதனால் கொஞ்சம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கொஞ்சம் யாருன்னா ஒருத்தராவது ஒரு 10 பேருக்கு ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணினே இருக்கேன். அது மெயினாக சொல்லி விரும்புகிறேன். இப்போ வந்துட்டு கூப்பிடுறேங்க ஐட்டம் வந்து சரியான ஒரு பொறுமையாக வந்தீங்கன்னா 10 நாள் முடிஞ்சிடும். முதல்ல ஒரு குடும்பத்துக்கு யாருன்னா வரீங்கன்னு வச்சுங்க, வாங்க வாங்கிட்டு இந்த ஃபேமிலி பேக் கொடுப்போம். அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயினே இருந்துருங்க. வெளியே ஃபுல்லாகவே வீடியோ கவரேஜ் ஆகுது. மறுபடியும் யாரும் வரவும் முடியாது, எங்களுக்கு தெரியும். அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சிலர் வாங்கிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு அது மாதிரி என்ன மறந்துடுங்க. ஆள் வந்து பைசா கொடுத்து ஓப்பனாக சொல்கிறேன் 8000 ரூபா ஆகுதுன்னு கொடுத்து வரதுக்கு ரெடியாக இருக்குன்னா நமக்கு டிக்கெட் இல்லை. உங்களெல்லாம் இந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயாக இட்டு வராதுன்னா பெருமைப்பட்டுக்கணும். அவ்வளோதான். அவர் வந்து இங்கே இல்லை, அவர் எதுக்கு சொல்லக்கூடாது. உண்மையிலே அவர்லாம் இந்த அளவுக்கு செய்கிறாருன்னு அவர் நம்ம வளர்த்தணும். அதனால தயவுசெய்து வாங்கிட்டு வரலாம். வீட்டில் இருந்தலாம் என்னன்னாக்கா வாங்காதீங்க. இல்லைனாலும் நானும் சொல்லிட்டேன், இது தப்பாக எடுத்தாலும் பரவாயில்லைங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து மறுபடியும் பொருளை வாங்கி வரத்து கூட அனுப்புவாங்க. ஏன்னா அடுத்தது வந்து வேறு யாரும் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு இருந்துருக்கான். அசிங்கப்படுத்தணுன்றது என்ன கிடையாதுங்க. அடுத்து யாராவது தான் கொஞ்சம் தயவுசெய்து லைனாக வந்து வாங்கி போங்க. பொறுமையாக செய்யுங்க. எல்லாருக்கும் ஐட்டம் இருக்குது. ஓகேங்களா? வாங்கிட்டு நின்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வாங்க. அதான் சொல்கிறேன்னாங்க. இது வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கிறதுக்காக இல்லைங்க. அடுத்தது இது தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் இது. ஏன்னா அசிங்கப்படுத்துறதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் செய்கிறாரு. நீங்கள் என்ன நம்புங்க, ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி சுரேஷ் என்ன நடக்குது, காய்ச்சல் என்ன நடக்குது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு இட்டும் போகிறோம் உற்சாகமாக அடுத்த டைம் இட்டும் போகணும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் அவர் வராரு, 3 மடாதிபதிகள் வராங்க, வந்து வழி அனுப்பலாம். ரைட் 269 பேர் இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் பதியணும். 269 பேர் கொடுத்தோம், வந்து 250 பேர் தான் 19 பேர் எங்கேன்ற ஒரு 275 அது ஒன்றும் ப்ராப்ளம். அது மாதிரி இருந்து காணொலி எல்லாரும் வந்துருங்க. யாரும் சவுண்டு போடாதீங்க. இன்னும் வர வேண்டியதை வாங்கி அப்படியே போயிட்டே இருக்கலாம். கம்பல்சரி யூனிஃபார்ம் ஏங்க எல்லாரும் வந்து இந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரும்போதே இந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போட்டுன்னு வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு கொடுத்துருக்கோம். அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த இன்னொரு செட்டை போட்டுன்னு அந்த செட்டை நீங்கள் துவச்சி காய வச்சு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கும் அந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். திருப்பி வர்றது 7 நாளும் நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்போ இது முன்னாடியே கொடுக்குறதுக்கு காரணம் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கணுன்றதுக்கு தான். உங்களோட புடவைக்கு ஃபாயில் ஏற்கனவே தைச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ப்ளவுஸை கட் பண்ணி உங்களுக்கு ஃபாயில் தைச்சி புடவை கொடுத்துருக்கோம். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ வந்து அவங்க உன்னிப்பாக கவனித்து செய்கிறாங்கன்னு. அதே மாதிரி ஸ்டேஷனில் வந்து சாமிஜி அவங்கெல்லாம் எம்கேஜி இன்னும் டோனர்லாம் வந்து உங்களுக்கு அக்ஷதை கொடுப்பாங்க. ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு அக்ஷதை கொடுப்பாங்க. உங்களுக்கு அக்ஷதையிலேருந்து அங்கே ஏறுறதுக்கு கொம்புலேருந்து ஏற்பாடு பண்ணுறோம். டோலி மேலே ஏறுறதுக்கு டோலி மட்டும் உங்களுடைய ஏற்பாடு. அது வந்து அது எவ்வளோ காசுனான்றதெல்லாம் நீங்கள் விசாரித்து நீங்களே தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். அது அவர் ஜெயபாலி யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் வருவாங்க, அவங்க கிட்டேருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. காசு பணம் அது நீங்கள் தான் கொடுத்துக்கணும். வேறு எதுவும் உங்களுக்கு செலவு கிடையாது. அதே மாதிரி ஸ்டேஷனில் உங்களுக்கு 2 லிட்டர் பாட்டில் நீங்கள் ஒரு தட்டு ஒரு டம்ளார் சாப்பிட்ற தட்டும் டம்ளாரும் நீங்கள் எடுத்துன்னு வரணும். ஸ்டேஷன் வந்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் அதிகமாக ஸ்டேஷனில் யாரும் இறங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பாஷை தெரியாது. இறங்கி நீங்கள் காணா போனால் எங்களுக்கு தான் பிரச்சனை. திருப்பி உங்களை வந்து இட்டுன்னு போகிறதுலாம் கஷ்டம் எங்களுக்கு. அதனால் நாங்கள் உங்களுக்கு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் கொடுக்குறோம். ஸ்டேஷன்லேயே கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் குடும்பம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மலை மேலே ஏறதுக்கு 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க. அது மலை மேலே ஏறி இறங்குறதுக்கு. இந்த 2 லிட்டர் பாட்டில் நீங்கள் திருப்பி கம்பல்சரி அப்படியே பத்திரமா வச்சுருந்து ரிட்டர்ன் வரதுக்கு தண்ணி பிடிச்சி நீங்கள் எடுத்துன்னு வரணும். அதுக்கு ஓகேங்களா? உங்களுக்கு இவ்வளோ பார்த்து செஞ்சுருக்கணும். நாங்கள் அதை வந்து நீங்கள் நல்லா பாயிண்ட் பண்ணி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் நல்லா டூர் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரெஸ் நாங்கள் விட்டுட்டேன் போயிட்டேன் இதை எடுத்துகிட்டு வரல அதை எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க எங்களை தப்பாக நினைப்பாங்க. நாங்கள் என்னமோ அவங்களுக்கு கொடுக்காம நாங்கள் எதுவும் மெத்தோடு கேட்ட மாதிரி அது வரக்கூடாது. அது இல்லாமல் பின்னாடி யாரும் செய்ய மாட்டாங்க.
அவங்க நிறையா இங்கே செய்கிறாங்க. இதில் ஏதாவது தப்பு ஆச்சுனாக்கா உங்களுக்கு நார்த் இந்தியன் பற்றி தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சிலும்பல் ஆச்சுனா கூட அதுக்கப்புறம் செய்கிறத நிறுத்திடுவாங்க. அவங்களால தமிழ்நாட்டுக்கு இப்போ நிறையா காரியங்கள் நடக்குது. அதை ஒருத்தரால் அது இது பண்ணாங்க. கூடுமான வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கல அட்ஜஸ்ட் பண்ணி இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எல்லோரும் யூனிஃபார்மில் தான் வரணும். இதில் வந்து லேடிஸ்க்கு வந்து 2 புடவை, 2 பாவாடை, ஒரு ஜர்க்கெட்டு, அப்புறம் ஒரு பெட்டு இது போத்திக்கிற கம்பளி ஒன்று கொடுப்பாங்க. வேறு என்ன இருக்குது? லேடிஸ்க்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பவுச் கொடுப்பாங்க. ஒரு ப்ரஷ்ஷு ஒரு இது ஒன்று அது ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் மாஸ்க் கொடுப்பாங்க. ஒரு 3-4 மாஸ்க் கொடுப்பாங்க. மாஸ்க் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஜென்ட்ஸ்க்கு வந்து 2 வேஷ்டி, 4 மணி வேஷ்டி 2 டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் இதே மாதிரி பெட்டு, இந்த போத்திக்கிற பெட்டு, ஜெர்கன் இதெல்லாம் கொடுப்பாங்க. கேப் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கேப் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். வயசானவங்க போட முடியாதுன்றவங்க முன்னாடியே சொல்லிவிடுங்க. அது எங்களுக்கு நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது. இதில் ஏன்னா நாங்கள் அக்டோபரில் பிளான் பண்ணது வந்து 100 பேருக்கு பிளான் பண்ணி 300 பேர் அப்ளை பண்ணாங்க. அதனால தான் அதை போஸ்ட்பான் பண்ணி பிப்ரவரியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். பிப்ரவரியில் வச்சு 200 பேருக்கு அலாட்மெண்ட் பண்ணி 250 பண்ணோம். இப்போ 275 பேர் வந்துருக்குது. எங்களுக்கு இதில் ஷார்ட்டேஜ் இருக்குது. யாருக்கு என்னன்றது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றி கொண்டு செய்வோம். பெய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பெட்ஷீட்டு இல்லை ரஜா இது 2த்துல ஏதாவது ஒன்று தான் கொடுப்போம். பெய்டு 8000 ரூபாய் பணம் கட்டி வரவங்களுக்கு. ஏன் சார் ஃப்ரீயில் வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, இப்போ பேமெண்ட்டுக்கு நீங்கள் நினைக்காதீங்க. எங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கிறனால வசதி இருக்கிறவங்க பேமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்று ப்ரொவைட் பண்ண முடியாது. அதையும் இப்போ சொல்லிடுறோம். ஏதோ ஒன்று தான் கொடுப்போம், ஒன்று கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குது. அந்த ஷார்ட்டேஜை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் எங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். ஏதாவது டவுட் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணுங்க. வேறு அதிகமாக கலர் ட்ரெஸ்லாம் கொடுத்தீங்க. அந்த கலர் ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னாக்கா அடுத்த வாட்டி நாங்கள் உங்களோட ஆதார் கார்டு தான் வாங்குறோம். லாக் பண்ணிவிடுவோம். உங்கள் ஃபேமிலியில் அதுக்கப்புறம் யாருக்குமே நாங்கள் வருமான பரிவாரத்துலேருந்து எந்த சலுகையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிங்க ஒரிஜினல் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கிறது மட்டும் முதல்ல வாங்க. அது கையில் எல்லாரும் வந்து விடாதீங்க. எல்லாரும் முன்ன பின்ன போகிறோம். அவ்வளோதான். இது புசாரி பவுடர் 2 தேவபாலன் மஞ்சள் ஹலோ வானுமதி फोटो पर ரெண்டு லேடிஸ் டென்ஷன் எடுங்க
ஆர்மி ஜேர்னி சொன்னீங்க. அவளோட யார் வந்துருக்கேன் ஆமே எல்லாம் நம்ம இங்கிட்டு இந்த ஆள் சரிமா சுப யாத்திரை தரிசனம் பண்றீங்களா பண்ணலையா எல்லாரையும் ஓட்டி முடிச்சு எல்லாம் ஜம்முன்னு இட்டு வந்து டூர் கம்முன்னு முடிச்சு நீங்க அனைவரும் கூட இருந்து வேலை பார்க்கணும். கும்பல்ல காணா போடக்கூடாது.
ஆ